சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு இமெயில் மூலம் வந்த மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காற்றுடன் பரவலாக கனமழை. வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதி. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் 13 வயது சிறுமியை சித்திரவதை செய்து பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். விடுதி காவலாளியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மகிழா நீதிமன்றம் உத்தரவு. வேளாண் பணியிலிருந்து வேறு பணிகளுக்கு மாறும் நிலை அதிகரிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் வேதனை. பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும். பாமக தொண்டர்கள் என் பக்கமே உள்ளதாக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். பாஜகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு தற்போது பதில் சொல்ல முடியாது. பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என தெரிவித்து வந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திடீர் மனமாற்றம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து விஜயிடம்தான் கேட்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சிக்கு 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தும் நிகழ்ச்சியை காண முடியாத விவகாரம். 50,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய போக்குவரத்து உதவி மேலாளர் பணியிடை நீக்கம். தாக்கியதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அட்டகாசம். அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பைலட்டுகள் பயிற்சி நிறைவு விழா. கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களின் மிடுக்கான அணிவகுப்பு. மும்பையில் ரயில் படிக்கட்டில் பயணித்த 5 பேர் தவறி விழுந்து பலியான சம்பவம். புதிதாக தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே துறை முடிவு. மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கூட்டு தேடுதல் வேட்டையில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், ரொக்கப்பணம் பறிமுதல். 5 பேரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை. நியூயார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவரை கைதியை போன்று நடத்திய அதிகாரிகள். கைகளில் விலங்கிட்டு தரையில் கிடத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய காவல்துறையின் செயலால் பரபரப்பு. வாட்ஸ்ஆப்பில் பயனர் பகிரும் எமோஜி, ரியாக்ட் செய்யும் புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது மெட்டா நிறுவனம்.
இன்ஸ்டாவில் இருப்பது போலவே வாட்ஸ்அப்பிலும் அப்டேட்டுகளை களமிறக்கியதால் பயனர்கள் உற்சாகம். நேஷன்ஸ் லீக் கால்பந்து கோப்பையை காதலியிடம் கொடுத்து அழகு பார்த்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் இணையத்தில் வைரல். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.